கைஸ், நீங்க ஒரு சிவன் பக்தரா? சிவனை பார்க்க வெள்ளையங்கிரி பருவதமலை போயிட்டு இருக்கீங்களா? ஒரு டைம் உங்க வாழ்க்கையில ஒரு டைம் நீங்க சதுரகிரி வாங்க. போற வழி எல்லாமே சும்மா தாறுமாறா இருக்கும். சதுரகிரி மலைப்பயணம் தமிழ்நாட்டில் இருக்க மிகவும் கடினமான மலைப்பயணங்கள்ல இதுவும் ஒண்ணு. சுமார் 3500 அடி உயரம் கொண்ட இந்த மலையை நீங்க கஷ்டப்பட்டு ஏறி போனா மட்டும்தான் மேல இருக்க இந்த சுந்தர மகாலிங்கத்தையும் சந்தன மகாலிங்கத்தையும் உங்களால பார்க்க முடியும். வருஷத்துக்கு வர அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வாரம் 7 நாளுமே மலை ஏறதுக்கு அனுமதிக்கிறாங்க. இந்த ஒரு ஹில் ஸ்ட்ரைக்கிங்ல நீங்க என்னெல்லாம் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ஷார்ட்டா சொல்றேன். மறக்காம நம்மள ஃபாலோ பண்ணாதவங்க இப்பவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் ஒரு 10 ரூபாய் என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா பாதை எல்லாமே நீட்டா இருக்கும். ஒரு 20 மினிட்ஸ் வாக்ல நீங்க ஒரு விநாயகர் கோயிலை ரீச் பண்ணுவீங்க. அங்கே ஒரு விநாயகருக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு அங்க இருந்து நீங்க மலையேற ஸ்டார்ட் பண்ணுவீங்க. போற வழியில கருப்பசாமி கோவில் இருக்கு. அதுக்கு பக்கத்துல இன்னும் சிறு தெய்வங்களும் இருக்கும். அதையும் உங்களால பார்க்க முடியும். மாங்கனி ஓடை அப்படிங்கிற ஒரு ரிவர் இருக்கும். இந்த இடத்துல நீங்க கிராஸ் பண்ணி போகும்போது கயிறு பிடிச்சு தான் கிராஸ் பண்ணி போவீங்க. அடுத்ததா வழுக்குப்பாறை. இந்த வழுக்குப்பாறையை நீங்க கிராஸ் பண்ணி போகும்போது மழை டைம்ல பார்த்து சேஃபா போங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப செங்குத்தா இருக்கும். அதுக்கப்புறமா போற வழியில நிறைய ஓடைகளை உங்களால பார்க்க முடியும். அதெல்லாம் ரொம்பவே நேச்சுரலா இருக்கும். சங்கிலிப்பாறை, அத்தி ஊத்தி இந்த மாதிரி நிறைய இடங்களை நீங்க கடந்து தான் போவீங்க. 2 மணி நேரம் கடினமான பயணத்துக்கு அப்புறமா பாதி மலையை நீங்க ஏறிடுவீங்க. அங்கதான் கோரக்கர் குகை அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு சிவலிங்கம் இருக்கு. அதுக்குள்ள நீங்க போயிட்டு தொட்டு வணங்கிட்டு வரலாம் அந்த சிவலிங்கத்தை. அதுக்கு பக்கத்துல இன்னொரு டேஞ்சரஸான ஒரு சிவலிங்கம் இருக்கு. இந்த இடத்துக்கு நீங்க போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்க இருக்க குகைக்குள்ள போய் தான் நீங்க சிவலிங்கத்தை பாப்பீங்க. அந்த சிவலிங்கத்துக்கு ஒரு பாம்பு தான் துணையா இருக்கும். சித்தர்களோட உதவி இல்லாம அந்த ஒரு இடத்துக்குள்ள போகிறது ஒரு சவாலான ஒரு விஷயம் தான். முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே பார்த்துட்டு மேல போற வழியில இரட்டைலிங்க சுவாமி கோவில் இருக்கு. அதையுமே உங்களால பார்க்க முடியும். அதையும் வணங்கிட்டு கிட்டத்தட்ட அங்கிருந்து ஒரு 2 hours ட்ரெக் பண்ணி மேல போனீங்க அப்படின்னா சுந்தர மகாலிங்க சுவாமி கோவிலை நீங்க ரீச் பண்ணிடுவீங்க. அங்க போயிட்டு நீங்க இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு பார்க்க வந்த 2500 வருஷம் பழமையான இந்த ஒரு சிவலிங்கத்தை வணங்கிட்டு அங்கேயே பாத்தீங்கன்னா பக்கத்திலே ஃப்ரீ அன்னதானமும் போடுவாங்க. அதையுமே அங்க சாப்பிட்டு முடிச்சிருங்க. பக்கத்திலே சந்தன மகாலிங்கர் கோவில் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா சிவன் சந்தன ரூபத்துல மக்களுக்கு சும்மா கம்பீரமா பிரம்மாண்டமா காட்சி அளிப்பாரு. மிஸ் பண்ணிடாம பாத்துருங்க. இந்த ட்ரெக்கிங் டைமிங்னு பாத்தீங்கன்னா ஏறத்துக்கு 4 hours, இறங்கத்துக்கு 2 hours ஆகும். சோ பிளான் பண்ணி இயர்லி மார்னிங் ஒரு 7 o'clock உள்ள ஏற மாதிரி பாத்துக்கோங்க. உண்மையாவே இங்க இருக்க 2 சிவனையுமே பார்த்துட்டு வரும்போது அந்த அளவுக்கு எனக்கு மனசு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. கைஸ், என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் கண்டென்ட் ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். இனிமே அங்க பார்க்கிறதுக்கு நிறைய பிளேஸ் இருக்கு. அப்புறம் என்ன கைஸ், வெள்ளையங்கிரி பருவதமலைன்னு போயிட்டு இருக்க உங்க சிவன் பக்தர் ஃப்ரெண்டுக்கு இந்த ரீலை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. கைஸ், ஒரு வழியா ரீச் ஆயிட்டோம். சுந்தர மகாலிங்க சுவாமி கோயில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி வந்தோம். உண்மையால சொல்றேன், செம்ம ட்ரெக்கிங். வாங்க நம்ம சிவனை தரிசிக்கலாம்.